என்னோட சைல்ட் பிஹேவியர் சரியில்லை, ஏதாவது வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கத்துறாங்க, அழுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்ஷியஸ் பேரண்டிங் பற்றி படிக்கணும். நான் இந்த வீடியோவோட சில புக்ஸ் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஷெஃபாலியோட புக்ஸ் இருக்குது, அப்புறம் லாரா மார்க்கம் புக்ஸ் இருக்குது, பீஸ்ஃபுல் பேரண்டிங்னு சொல்லிட்டு. கான்ஷியஸ் பேரண்ட்டுங்கிற புக்கு டாக்டர் ஷெஃபாலியோடது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும். உங்களோட அவேர்னஸ்ஸு, கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா குழந்தை இப்போ சின்ன வயசாக இருக்குது, இப்போவே ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, சொல்கிறத கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னா குழந்தைக்கும் உங்களுக்கும் அங்கே கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த கனெக்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய எமோஷ்னல் அவேர்னஸ் கொண்டு வரணும், கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா குழந்தை கத்திட்டே இருக்குன்னா குழந்தை ஷீ ஆர் ஹீ ஃபீல்ஸ் நாட் ஹர்ட், அவங்கள பார்க்கல, அவங்க சொல்கிறத கேட்கலங்கிற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப கத்துறது, அடம் பிடிக்கிறது, சொன்னால் கேட்குறது இல்லைங்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம எமோஷ்னல் அவேர்னஸை கொண்டு எப்படின்னு படித்தாதான் நம்மளோட குழந்தையோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அவேர்னஸ் வர்றதுக்கு நம்ம ரீட் பண்ணி நம்ம இன்டர்னல் வேர்ல்டை தான் மாற்றணும். நம்ம இன்டர்னல் வேர்ல்டில் போய் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் குழந்தையோட கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத குழந்தைங்களை கேட்க வைக்கலாம். எல்லா டைமும் இல்லை, நம்ம வின் வின் சுச்சுவேஷன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். சில நேரத்தில் நான் சொல்கிறத நீ கேளு, சில நேரத்தில் நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா ஐ வில் ஹெல்ப் யூ. அதாவது ரொம்ப டீப்பாக போனால் நம்ம ஈகோலேருந்து வரோமா, ஹார்ட்லேருந்து வரோமான்னு கூட பார்க்கலாம். ஸோ நிறைய இடத்துல நம்ம ஈகோ ரொம்ப டேக் ஓவர் பண்ணிடும். அப்படி இருக்கும் போது கனெக்ஷன் வராது. ஸோ நம்மளோட ஈகோவுக்கு அவேர்னஸ் கொண்டு அதை ரிலீஸ் பண்ணி இல்லைன்னா டைல்யூட் பண்ணும் போது தான் நம்மளால் கனெக்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். இந்த லேர்னிங்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும், படிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ.